காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். மீனாட்சி, நினைச்சேன் நீங்க தான் காருக்குள்ள இருப்பீங்கன்னு. நினைச்சீங்களா? எப்படி டீச்சர்? உங்க கார் எனக்கு தெரியாதா? அன்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல. ஓ, அதுவா டீச்சர்? ஆமா. அது சரி, இந்த இடத்துல இங்க என்ன பண்றீங்க? அது இங்க கோவில் இருக்குல்ல டீச்சர், எங்க கோவில். அங்க வந்தேன். வரும்போது கார்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதான் நின்றுச்சு. பெட்ரோல் இல்லையா? எங்க பாப்போம், தள்ளுங்க. ஐயோ டீச்சர், டீச்சர் உங்களுக்கு கார்ல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்க தெரியுமா? என்ன கேஸ், இது தெரியாதா? ஐயோ, காருக்குள்ள ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அதுல பெட்ரோல் இல்ல அப்படின்னா அந்த பெட்ரோல் டேங்க் மாதிரி ஒரு படம் போட்டிருக்கும். அதுல லைட் எரியும். அது இந்த கார்ல அப்படி எரியாது டீச்சர். ஏன்? ஏன்னா கார்ல பெட்ரோல் இருக்கு. கார்ல பெட்ரோல் இருக்கா? அப்புறம் இல்லன்னு சொன்னீங்க, பொய்யா? ஆமா டீச்சர், நான் சொன்னா நீங்க நம்புவீங்கன்னு நினைச்சு போய் சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. டீச்சர், அதுக்காகலாம் தனியா ஒரு ஆளை பார்க்க முடியாது டீச்சர். ஆஹா, சரி. அப்ப எதுக்கு இங்க கார் நிக்குது? இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன டீச்சர், நான் என்ன சொன்னா நீங்க நம்புவீங்க? என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். உண்மையை சொன்னா மட்டும்தான் நம்புவேன். ஐயோ, அதை எப்படி நான் சொல்லுவேன்? டீச்சர், அப்ப இப்ப நான் சொன்னதை அழிச்சிருங்க, நான் உண்மையவே சொல்லிடுறேன். அழிக்கணுமா? சரி, நீங்க சொல்லுங்க, அது உண்மையா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அது நான் எதுக்கு வந்தேன்னா, என் கிளியை பார்க்க வந்தேன். அப்படி வாங்க வழிக்கு. இப்ப எப்படி உண்மை வந்தது வாயில இருந்து? நீங்க தான் டீச்சர் சொல்ல வச்சிட்டீங்க. சொல்ல வச்சிட்டனா? ஆமா. மீனாட்சி என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கும் போதே நினைச்சேன், அது எங்கேயோ வெளியே ஓடுதே, எங்கடா ஓடுதுன்னு பின்னாடி வந்து பார்த்தாவல தெரியுது. என்ன தெரியுது? மீனாட்சிக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கு. கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கும் மீனாட்சி ஞாபகம் வந்திருக்கு, பாத்தீங்களா? அப்படியே டீச்சர்? ஆமா, அப்படித்தான். தினம் மீனாட்சி டயத்துக்கு தூங்கிருமா? ஐயோ, எனக்கு தெரியாது. நான் மீனாட்சி தூங்க முன்னாடியே நான் தூங்கிடுவேன். அதான் டீச்சர் உங்களுக்கு தெரியல. என் மீனாட்சி நான் இல்லாம தூங்கவே தூங்காது. நீங்க சீக்கிரம் தூங்கிடுறீங்கல்ல, அதனால உங்களுக்கு தெரியல மீனாட்சி தூங்கிருச்சா தூங்கலையான்னு. அப்படியே மீனாட்சி? ஆமா, ஆமான்னு சொல்லுது. ஏன் கேஸ், அப்புறம் எதுக்கு மீனாட்சி என்கிட்ட கொடுத்து விட்டீங்க? நான் எங்க டீச்சர் கொடுத்து விட்டேன்? மீனாட்சி தான் உங்க கூட வர்றதுக்கு பிரியப்பட்டது. ஆமா, அப்ப மீனாட்சிக்கு என்னையும் பிடிச்சிருக்கு, என் கூட இருக்கிறதுக்கும் பிரியப்படுது. அப்படியே மீனாட்சி? ஆமாவா? பாத்தீங்களா கேஎஸ், மீனாட்சிக்கு நீங்களும் வேணுமா நானும் வேணுமா? மீனாட்சி என்கிட்ட வா. சமத்து குட்டி. சரி, அவர் போகட்டும், அவருக்கு நேரமாச்சுல்ல, தூங்கணும்ல. அவருக்கு டாடா சொல்லு, நம்மளும் தூங்குவோம். ஹாய், இங்க வா மீனாட்சி, இங்க வா, அவர் கிளம்பட்டும். என்ன கேஎஸ், வரமாட்டேன்னு சொல்லுது. சரி, அப்ப இன்னைக்கு நீங்க கொண்டு போறீங்களா? நான் கொண்டு போகவா டீச்சர்? சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா நீங்க கொண்டு போங்க. பாரு சேட்டைய. ஹாய் மீனாட்சி, ஒண்ணு சமத்தா இங்க இரு, இல்லாட்டி கேஎஸ் கூட போ. இப்படி ரெண்டு பேர் கூடயும் இருக்காம மாத்தி மாத்தி ஆலாட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு மீனாட்சிக்கு சேட்டைய பாத்தீங்களா கேஎஸ்? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் டீச்சர், நீங்க என்ன இன்ன வரைக்கும் தூங்காம இருக்கீங்க? நான் கொஞ்சம் போர்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனுவல் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நடத்துறதுக்கு. அப்பதான் மீனாட்சி வந்தது, வந்து நீங்க வெளியே கூட்டிட்டு வந்துருச்சு. வந்து பார்த்தா கேஎஸ் நிக்கிறாரு. நான் எங்க டீச்சர் நின்னேன்? அதான் காருக்குள்ள உட்காந்துருந்தீங்க. நான் வந்து கூப்பிடலன்னா வெளியே வந்திருப்பீங்களா? அப்படியே காரோட மீனாட்சி கடத்திட்டு போயிருந்திருப்பீங்க. நானா டீச்சர்? நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? சும்மா சொன்னேன், உடனே பயந்துறாதீங்க. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லா ரூம்லயும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் தான் உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். சரிங்க டீச்சர், உள்ள போங்க, லேட் ஆகுது போங்க. நீங்க? நான் தான் அப்படியே கிளம்புறேன் டீச்சர், நீங்க போய் தூங்குங்க. இன்னைக்கு மீனாட்சி உங்களை போக விடாதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போயிடுச்சு. சரிங்க டீச்சர், அப்போ நான் மீனாட்சியை வச்சிருக்கேன், இங்கேயே இருக்கேன், நீங்க உள்ள போய் தூங்குங்க. என்ன இங்க பாத்தீங்களா கேஎஸ், மீனாட்சிக்கு இன்னைக்கு தூக்கம் வரலன்ட்டு உங்க தூக்கத்தையும் கெடுக்க பாக்குது, என் தூக்கத்தையும் கெடுக்க பாக்குது. ரெண்டு பேரையும் போக விட மாட்டேங்குது.
சேட்டை. அதானே. கேஸ் ஒண்ணு பண்ணுவோமா? பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? பேசாம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருப்போமா? மீனாட்சிக்கு தூக்கம் வரந்தட்டிக்கும். ஐயோ, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. யார் தப்பா நினைப்பாங்க? என்ன டீச்சர், நைட்டு நேரம், நீங்க ஒரு வயசு பொண்ணு, நான் ஒரு வயசு பையன், ரெண்டு பேரும் இப்படி நடு ரோட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, தப்பா தான் நினைப்பாங்க. அப்ப இன்னொன்னு பண்ணுவோமா? என்ன டீச்சர்? பேசாம காருக்குள்ள உட்காந்துக்குவோமா? அது இன்னமும் தப்பா நினைப்பாங்க டீச்சர். அப்ப என்ன பண்றது? மலரே, எங்க அண்ணே. போச்சு போச்சு டீச்சர், போச்சு. பயப்படாதீங்க கேஸ், பயப்படாதீங்க. பயமா இருக்கு டீச்சர், ஏதாவது சொல்லிட போறாரு. நான் இருக்கேன், பயப்படாதீங்க. டீச்சர், எனக்கு பயமா இருக்கு டீச்சர். பயப்படாதீங்க. மலரே, என்ன இந்நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்க? என்ன இங்க பாத்தீங்களா? இவர் பேரு கருப்பசாமி, என் கூட ஒர்க் பண்றாரு. அண்ணே. என்ன? அவரை வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்க. கேஸ், இவங்க எங்க அண்ணே. ஹாய் சார். பேரு வள்ளி மணவாளன். ரொம்ப நல்ல பேரு. எங்க வீட்ல எல்லாருக்குமே நல்ல பேரு தான். ஆமாங்க டீச்சர், ஆமா. சரி மலரு, எதுக்கு இந்நேரத்துல இங்க வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன, அவரோட கிளிய தேடி வந்திருக்காரு. கிளியை தேடி வந்திருக்காரா? ஆமா, அவருக்கு சொந்தமான கிளி இங்க நம்ம வீட்ல இருக்கு. அப்போ அவருக்கு அவரோட கிளி நினைப்பு இருக்கும்ல, அதுக்காக வந்திருக்காரு. என்ன கேஸ், அப்படித்தானே? ஆமா டீச்சர், அப்படித்தான். நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். கிளியும் அவர் நினைப்பாவே இருக்குன்னே, தூங்கவே மாட்டேங்குது அவர் இல்லாம. ஓஹோ. அதான் அத பத்தி தான் நின்னு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த கிளி அவர் கூட அவர் வீட்டுக்கும் போக மாட்டேங்குது, அவரை விட்டுட்டும் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. அப்படின்னா என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? பேசாம அவரை அந்த கிளி கூட இங்கே இருக்க சொல்லேன். பாத்தீங்களா, அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கிளி தூங்குற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. அதுக்கு கிளிக்கு சொந்தக்காரர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி வெளியே எங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கங்கறாரு. சரியா தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு சொந்தமான கிளி அவரோட பாதுகாப்புல அவரோட வீட்டுல தான் இருக்கணும். ஆனா அங்க கிளிக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி இல்லாம தானே கிளி அங்க இருக்க முடியாம இங்க வந்திருக்கு. என்ன சார்? ஆனா நம்ம வீட்ல கிளி இருந்தாலும் அவர் இல்லாம தூங்க மாட்டேங்குதுலனே, அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? கிளிய மண்டையில 4 குட்டு குட்டுனா எல்லாம் சரியா போயிடும். கிளி பாவம்லனே. இந்த மீனாட்சி கிளிக்கு அவர் இல்லாமலே இருக்க முடியல, நான் இல்லாமலே இருக்க முடியல. அப்ப என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு அந்த கிளி தான் முடிவு எடுக்கணும். கிளிக்கு 2 பேரும் வேணுமா? இப்படி சொன்னா நான் என்ன முடிவு பண்றது? சரி, 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க. சீக்கிரம் வந்து தூங்கு. அதிசயத்திலேயே அதிசயம், பெரிய உலக அதிசயம். உங்க கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க அண்ணன் ஒண்ணுமே சொல்லாம போறாரு. அதானே டீச்சர். இல்லாட்டி தெரியாத ஆம்பளை கூட இந்நேரத்துல இப்படி நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான், அடிச்சு முதுகு தோலை உரிச்சிருந்திருப்பாரு. இப்ப ஏன் எங்க அண்ணன் ஒண்ணுமே சொல்லாம போறாருன்னு சொல்லுங்க பாப்போம். என்னமோ எனக்கு தெரியலையே டீச்சர். இது கூட தெரியலையா? அவருக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. என்னன்னு? அதான் நான் அன்னைக்கே சொன்னனே, உங்க கண்ணுல எப்பவும் ஒரு பயம் தெரியுதுன்னு. நீங்களே ஒரு பயந்தாங்கோலி. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏதாவது தப்பு பண்ணுவீங்களா? அந்த நம்பிக்கையில தான் எங்க அண்ணன் பேசாம போறாரு. அப்படியா டீச்சர்? பின்ன எப்பதான் உங்க கண்ணுல தெரியுற அந்த பயம் போகுமோ தெரியல. பயப்படாதீங்க கேஎஸ், எதுக்கு பயப்படுறீங்க? பாருங்க, நான் ஒரு பொண்ணு, நானே இந்நேரத்துக்கு வெளியே தைரியமா வந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அப்ப நீங்க என்ன லட்சணத்துல இருக்கீங்கன்னு. அப்படியே வளர்ந்துட்டேன் போல டீச்சர். அப்படியே வளர்த்துட்டாங்க உங்களை. அத சொல்லுங்க. தைரியமா இருக்கணும் கேஎஸ், எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்க கூடாது. தைரியமா இருக்க ட்ரை பண்றேன் டீச்சர். தைரியமா இருக்கணும். அதுக்கு தான் தமிழ் படிக்கணும்ங்கிறது. தமிழ் படிச்சா தைரியம் தன்னால வரும் தெரியுமா? அப்படியா? பின்ன அப்ப நான்லாம் எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கேன்னு பாக்குறீங்க? தமிழ் படிச்சதுனாலதான். அப்ப நானும் இனிமே படிக்கட்டா டீச்சர்? படிங்க படிங்க, எவ்வளவு புக்ஸ் இருக்கு தெரியுமா? நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்து தரேன், நீங்க படிங்க. படிக்க படிக்க தன்னால தைரியம் வரும். சரி சரி. எங்க அண்ணன்லாம் எவ்வளவு பெரிய கோவக்காரரு, அவரே உங்களை பார்த்துட்டு அமைதியா போறாருன்னா அப்ப நீங்க என்ன மாதிரி லட்சணத்துல இருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. இன்னமே தைரியமா இருப்பேன் டீச்சர். அப்படி இருக்கணும் என்ன?
இருக்கேன் இருக்கேன். சரி, விடிஞ்சா ஸ்கூல்ல ஆண்டு விழா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? பண்ணியிருக்கேன் டீச்சர், பண்ணியிருக்கோம். நான்லாம் என் பிள்ளைங்களுக்கு 2 டான்ஸ். அப்படியா? உங்க அளவுக்கு டேலண்ட்லாம் எனக்கு வராது டீச்சர். அது என்னமோ உண்மைதான். ஆனா கேஎஸ், நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க கூடயே இருந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரேன். என்ன? நிஜமாவா? ஆமா, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. அப்ப சரி. ஐயோ ஐயோ, நீங்க சரியான ஆளுதான் பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா நல்லா கம்பீரமா இருக்கீங்க. ஆனா ரொம்ப பச்சை குழந்தை மாதிரி இருக்கீங்க எல்லா விஷயத்துலயும். அதான் சொன்னேனே டீச்சர், அப்படியே வளர்ந்துட்டேன். அப்படியே வளர்ந்துட்டீங்க. என்ன? ஆமா டீச்சர். ஆனா இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா டீச்சர்? நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? கவனிக்கலையே. என்னது? நீங்க என்னத்தை தான் கவனிச்சீங்க? உங்களுக்கு கவனமே பத்தாது கேஎஸ். மீனாட்சி பேசிக்கிட்டே தூங்கிடுச்சு பாருங்க. அட ஆமா. அப்ப நானும் உள்ள போய் தூங்கட்டுமா? நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்களா? கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. போய் கொஞ்ச நேரமாவது தூங்குங்க. காலையில எஞ்சி ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும்ல. ஆமா. நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிறேன். என்ன? சரிங்க டீச்சர். சரி, குட் நைட். போங்க, போய் தூங்குங்க. சரி, போயிட்டு வரட்டுமா? நீங்க தூங்கிடுவீங்களா? நான் போன உடனே படுத்து தூங்கிடுவேன். சரி, அப்ப நானும் கிளம்புறேன். காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். சரி போங்க, உள்ள போங்க. நான் அப்புறமா கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போகணும். என்ன? அவ்வளவு தூரம் தனியா போயிருவீங்களா? இல்ல நான் வேணா துணைக்கு வரட்டுமா? ஏன்னா போற வழியெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கும்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். பயந்துடாதீங்க. இல்ல டீச்சர், நான் காருக்குள்ள தானே உட்காந்துருப்பேன். காருக்குள்ள லைட் போட்டுக்கிறேன். லைட் போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கோங்க. அப்படியே பாட்டும் போட்டுக்கோங்க. நல்லா சாமி பாட்டா போட்டு கேட்டுக்கிட்டே போங்க, பயம் இருக்காது. சரி சரி. சரி, நான் உள்ள போகட்டுமா? குட் நைட். குட் நைட். டாடா. டாடா. ரோட்டு வழி போற கேஎஸ் கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தமிழ் டீச்சர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சொல்லிடுவேன் டீச்சர், சொல்லிடுவேன். சரி, சொல்லிருங்க. டாடா. சொல்லிடுறேன் டீச்சர், சொல்லிடுறேன். தங்க பிள்ளை, தங்க பிள்ளை. அழகா இருக்கா? அழகா இருக்கு. சூப்பர் வெண்ணிலா. கிளம்புமா? பேபி ரெடி ஆயிடுச்சா, அத்தை ரெடி ஆயிட்டாங்களான்னு தெரியலையே. மைனி வேற வந்துட்டாங்களா என்னன்னு போய் பாப்போமா? பேபி பேபி ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு வரணும். இப்படி நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு உள்ள வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கதவை தட்டிட்டு வரணுமா? ஆமா, நீங்க மட்டும் உங்க ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் வரணும். அனாவசியமா என் ரூமுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு எக்கச்சக்கமா ரூல்ஸ் போடுறீங்க. இப்படி நீங்க மட்டும் அடுத்தவங்க ரூமுக்குள்ள பொசுக்குன்னு உள்ள வரலாமா? நான் ஒரு வயசு பையன், கன்னி பையன், வாலிப பையன். நான் மட்டும் என்ன கிளவியா? கலெக்டர் கூட கலெக்டர் ஆபீஸ்ல அவர் ரூமுக்குள்ள வர்றதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் போட மாட்டாரு. இவர் ரூமுக்குள்ள கூட்டுறதுக்குன்னு போனா கூட எக்கச்சக்கமா ரூல்ஸ். இப்ப என்னங்கற? நான் வேணா வெளியே போயிட்டு மை கமெண்ட் கேட்டுட்டு வரட்டுமா? போங்க, அதை செய்யுங்க. வெளியே போங்க. பேபி என்ன பேபி, நம்ம அப்படியே பழகி இருக்கோம். அப்படித்தான் பழகி இருக்கோம். போங்க வெளியே. இனிமேல் என் ரூமுக்குள்ள இல்ல, இந்த வீட்ல யார் ரூமுக்குள்ள போறதா இருந்தாலும் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். நான் எப்பவும் அப்படித்தான் பேபி போவேன். என் அண்ணன் ரூமுக்குள்ள போகும்போது கூட நான் உள்ள வரலாமா ப்ரோன்னு கேட்டுட்டு தான் போவேன். மைனி இருக்கும்போதும் அப்படித்தான் போவேன். அப்ப நான் மட்டும்தான் உங்களுக்கு தக்காளி தொக்கு. ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி பெண்ணிலானா என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் ரூமுக்குள்ள என்ன கேட்காம போகலாம், கேட்காம வரலாம். அப்படித்தானே? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படித்தான் நினைக்கிறீங்க பேபி. நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா பேபி? நீங்க அப்படித்தான் பேபி நினைப்பீங்க. போங்க முதல்ல வெளியே. போயிட்டு உள்ள வரலாமா வெண்ணிலான்னு கேட்டுட்டு வாங்க. போங்க. இனிமேல் வரும்போது அப்படி வர்றேன். அதெல்லாம் முடியாது. தப்புன்னா தப்பு தான். உங்க வீட்ல நான் வந்து இருக்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு வரலாமா என் ரூமுக்குள்ள? இப்ப என்னங்கற? வெளியே போயிட்டு கதவை தட்டிட்டு உள்ள வாங்க. நிஜமாவா? ஆமாங்கறே. என்னமோ போ, ஒன்னும் நல்லதுக்கு இல்ல. எல்லாம் நல்லதுக்கு தான். போங்க. என்னமோ போங்க, என்னமோ பண்ணுங்க. இங்க நின்னுக்கிட்டு கேட்கவா? ரூமுக்கு வெளியே போயிடணும். இதெல்லாம் அநியாயம் பேபி. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? போங்க வெளியே.
என் ரூமுக்குள்ளேயும் வேணா இனிமே நீ கேட்காம வா. இல்ல இல்ல, ஆக்சுவலா நீங்க வச்சிருக்கிற ரூல்ஸ் நல்ல ரூல்ஸ் தான். அத நீங்களும் அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சதா? போங்க வெளியே. போறேன், நல்லதுக்கே காலம் இல்ல. அத நாங்க சொல்லணும். போயிட்டேன். பேபி பேபி. யாரு? ஓய், நான் தான். உள்ள வரலாமா? வாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச் தெரியுமா? சரி, இருந்துட்டு போகட்டும். என்ன விஷயம்? எதுக்காக வெண்ணிலாவை பார்க்க வந்திருக்கீங்க? ரெடி ஆயிட்டியான்னு பார்க்க வந்தேன். ரெடி ஆயாச்சுன்னா கிளம்பி வெளியே வர போறேன். இதுக்கு ஒருக்க பார்க்க வரணுமா? நீங்க வர வர ரொம்ப விவரமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க பேபி. அப்படி உள்ளுக்குள்ள உதறுதா? ஆமா. இருக்கணும்ல, அதுக்கு தானே படிக்க போறோம். ஆ, அப்படிங்களா? ஆனா உதறல் அதுக்கு இல்ல, இப்படி பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு. என்ன ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு தெரியாம உங்க ரூம்குள்ள வந்துட்டேன். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி ஐடியாவே எனக்கு இல்ல. ஆ, ஏன் பேபி, ஏன் இல்ல? படிப்பு மட்டுமே உயிர் மூச்சென கொண்டு அதையே லட்சியமாக கொண்டு வெண்ணிலா அந்த படிப்பை முடிச்சிட்டு தான் அடுத்து எந்த வேலைனாலும் பண்ண போறா. ஐயோ, அப்ப அது வரைக்கும் எனக்கு கஷ்டம் தானா? ஆமா, இல்லாட்டினாலும் பேபி கிழிச்சு கேப்பைய நட்டிடுவீங்க. வாங்க பேபி, சும்மா. பப்பரமிட்டா உனக்கான வாயே. சரி, பூ வைக்கலையா? இவ்வளவு வாய்களையே பேசிக்கிட்டு வர்றவர் அந்த பூவை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு? நான் அன்னைக்கு ஒத்த ரோஜாப்பூ கொண்டு வந்து கொடுத்ததுக்கே எனக்காக காசு கொடுத்து வாங்க மாட்டீங்களா, கொள்ளையில இருந்து பறிச்சுட்டு தான் வருவீங்களான்னு கேட்டேன். இப்போ நான் அக்கா கட்டி வச்சிருக்கிற பூ எடுத்துட்டு வந்தேன்னு வை, அதுக்கும் ஏதாவது வியாக்கியானம் பேசுவ. தேவையா எனக்கு? போ போய் எடுத்து வச்சுக்கோ. அப்ப வப்பம்ல, வச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிறது. கேட்டேம்மா, போங்க போய் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகுங்க, கிளம்புவோம். ப்ரோ 2 டைம் கால் பண்ணிட்டாரு. அப்படியா? இந்த கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். சை. பாப்பா, ஒரு கூடையில வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டேம்மா. அதான் வர்றதுக்கு முன்ன பின்ன லேட் ஆகும், அதான் சொல்றேன். குட்டிமா திடீர்னு பசிக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டேம்மா. இல்லடா, குட்டிமாவோட சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்தா, நீ சாப்பாடு கட்டி கொடுத்தாலே அவங்களுக்கும் சேர்த்து தான் கட்டி கொடுக்குற. அப்ப இதை மட்டும் நான் விட்டு வைப்பனா? அதெல்லாம் சேர்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, அதை ஞாபகப்படுத்தினேன், வேற ஒண்ணும் இல்லை. மறந்துடக்கூடாது பத்தியா? பெரியவன் கிளம்பிட்டானா? அவன் இந்நேரம் வரைக்குமா கிளம்பாம இருப்பான்? அவன் எப்பயோ கிளம்பிட்டான். நம்ம ஆண்டு விழா ஆரம்பிக்கிற நேரத்துக்கு போனா போதும்மா, இப்பவே போய் உட்காரணுமா? இப்பவே போனாத்தே முன் வரிசையில இடம் கிடைக்குமா? அதுக்குதான் கிளம்புறோம். லேட்டா ஆண்டு விழா ஆரம்பிக்கிற நேரத்துக்கு போய் நின்னோன்னு வை, கடைசியில தான் நிக்கணும். அப்புறம் பிள்ளைங்க ஆடுறத பார்க்கவே முடியாது, பாத்துக்கோ. அதுக்காக எவ்வளவு நேரம் தாம்மா அங்க உட்காந்துக்கிட்டே இருக்கிறது? போவோம் பாப்பா, வா. அங்க இருக்கிற பிள்ளைங்க வாயை பார்த்துக்கிட்டே இருந்தாலே பொழுது போறதே தெரியாது. சீக்கிரம் போனா உன் மருமக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலான்ட்டு கிளம்புறேன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் தான் பாப்பா, கிளம்பு. இந்த கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு. மாப்பிள்ள அவர் அப்படியே பேங்க்ல பர்மிஷன் போட்டுட்டு அங்க ஆரம்பிக்கிற நேரத்துக்கு வருவாரு. நம்ம முன்னாடி போய் இடம் போட்டு வைப்போம். சரி, வெண்ணிலா கிளம்பிட்டாளா? இந்த ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா, இந்த பாக்குறேன். மரகதம்மா, வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் பிள்ளை எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோம். வெண்ணிலா நல்லா இருக்கா. நேத்து நைட்டு தானே எங்க வீட்டுல இடியாப்பம் செஞ்சிருக்குன்னு எங்க அப்பாவுக்கு 2 கொண்டே கொடுத்துட்டு வரேன்ட்டு எடுத்துட்டு போனா. வந்தா வந்தா வந்தாளா? இடியாப்பம் கொடுத்தாளா? கொடுத்தா கொடுத்தா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது நல்லா இருந்தது. அப்புறம் என்ன புதுசா விசாரணை? ஒரு சம்பிரதாயத்துக்கு கேட்டேன். அதானே, சம்பிரதாயத்துக்கு எதத்தையும் கேட்கறதுன்னு இல்ல. கோயிலுக்கு போனா சாமி கும்பிட வந்தீங்களாங்கிறது, கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாணத்துக்கு வந்தீங்களாங்கிறது. பாப்பாவுக்கு எப்பவும் விளையாட்டுதேன். யாருக்கு? எனக்கு. ஆமாடா பாப்பா ஆமாடா பாப்பா. சரி, எங்க வெண்ணிலா பாப்பாவ? நாங்க ஸ்கூலுக்கு ஆண்டு விழா பாக்குறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அவ உள்ள ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. யாரு? என் மக படிக்கிற ஸ்கூலுக்கா? யோ தரகரே, உம்ம மக காலேஜ்லயா படிக்கிறா? ஆமா ஆமா ஆமா. ஆனா அதுல பாருங்க, அவளுக்கு இந்த மாதிரி மேற்படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் ஜாதகத்துல யோகமே இல்ல.
நீங்க தேவையில்லாம வெட்டியா செலவழிச்சு அவளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. படிக்கிறதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கவே கூடாது. படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். எப்பா வாங்கப்பா. வாடா தாயி, வாடா தாயி. என்னப்பா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? அதே உன் ஜாதகத்துல உனக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் யோகமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம இவங்க செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன சிரிப்பு? நான் மேல படிக்கிறதுக்கு யோகம் இல்லைன்னு சொன்னதுக்கா? சேச்சே, நோ பேபி. அப்புறம் என்ன? இல்ல, உங்க அப்பா என்னமோ கரெக்டா ஜாதகம் பாக்குற மாதிரியும் ஜாதகத்துல தான் பெரிய புலி மாதிரியும் நினைச்சு பேசிட்டு இருக்காருல, அதை நினைச்சாதான் சிரிப்பு வருது. ஏன்? அவர் நல்லா தான் ஜாதகம் பார்ப்பாரு. ஆ, உனக்கு கார்த்திகை மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகும்னு சொன்னாரு. ஆயிடுச்சா? பேபி கண்ணு மொழியை நோண்டி கையில கொடுத்துருவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பல்ல கட்டிக்கிட்டே இருக்காதீங்க. சரி சரி, சிரிக்கல, பேசு பேசு. சேட்டை கொஞ்சமா வருது. முதல்ல வந்தவரை வாங்கன்னு கூப்பிடுங்க. அதான் வந்துட்டார்ல பேபி. வாங்கன்னு கூப்பிடுங்க. அங்கிள் வாங்க. வர வர சேட்டை ரொம்ப கூடுது பேபி. எப்ப பார்த்தாலும் மாமா இருக்கும்போது ஒரு பேச்சு, அவர் இல்லாத போது ஒரு பேச்சா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் இன்னைக்கு நேரத்தை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் காலங்காலமா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய நடிகை அவன். மூஞ்சிய பாரு மூஞ்சிய. இப்ப என்னப்பா எதுக்கு பண்ண நேரத்துல வந்திருக்கீங்க? அருமையான வரவேற்பு. இல்லடா பாப்பா, குலசாமி கோயிலுக்கு போறதுக்கு தலைக்கட்டு வரி போட்டேன். ஊருக்கு போவோமா, உனக்கு தோதுப்படுமா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நம்ம கோயில் சார்புல வேணாமத்தி இருக்காங்க. அதே நீ வாரியா, உனக்கும் சேர்த்து டிக்கெட்டு சொல்லவான்னு கேட்க வந்தேன். என்னத்தை செய்ய? உன் விருப்பம்டா கண்ணு. இப்ப மாமா வேலைக்கு போயிருக்காங்கல்ல, வர விட்டு நான் கேட்டு சொல்றேன். இந்தா, அவன்கிட்ட கேட்டாலும் உன் விருப்பம்னு தான் சொல்லுவான். உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி விடு. இல்ல இல்ல, அவர்கிட்ட கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போற விஷயத்துல அவர்கிட்ட கேட்கணும் ஒரு விஷயம். அப்பா நான் எங்க மாமா வர விட்டு கேட்டு சொல்றேன். கேட்டு சொல்றியா? சரி சொல்லு. அப்புறம் சாயங்காலத்துக்குள்ள சொல்லிடு, அப்புறம் டிக்கெட் இல்லாம போயிரும். சரிப்பா சரி, நான் சொல்லிடுறேன். சரி அப்பா கிளம்பட்டா? சரிப்பா போயிட்டு வாங்க. பேபி குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. நீங்க இருங்க. ரொம்ப தான் அப்படியே அக்கறை நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க. பேபி நான் அப்பப்போ மனசுல பட்டதை அப்படியே பேசிடுவேன் பேபி. எப்ப ஏதாவது குடிக்கிறீங்களாப்பா? இல்ல இல்ல, இப்பத்தேன் பரிமளா டீ போட்டேன், கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஒரு டம்ளர் கொண்டு வந்து கொடுத்தா, குடிச்சிட்டுதான் வந்தேன். சரிப்பா, இப்ப எங்க கோயிலுக்கா இல்லாட்டி யார் வீட்டுக்காவது ஜாதகம் பார்க்க போறீங்களா? கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே ஒருத்தவங்க வர சொல்லி இருக்காங்க, அங்க போறேன். சரி குடம் எடுத்துக்கிட்டீங்களா? வச்சிருக்கேன், பையில வச்சிருக்கேன், இந்த வாசல்ல இருக்கு. சரி பார்த்து போயிட்டு வாங்க. என்னப்பா? சரிடா. சரி நீ நல்லா பாடி, எவ்வளவு படிப்பு வருதுன்னு பாப்போம். எப்பா அதெல்லாம் படிச்சிருவேன்ப்பா. சரிடா, படிடா. சரி அப்ப நான் போயிட்டு வரேன். எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறீங்கல்ல, கிளம்புங்க. ஆட்டும் வாங்க வாங்க. மாப்பிள்ள போயிட்டு வரேன். ஓகே அங்கிள், கொண்டு வந்து விடட்டுமா? இல்ல நான் போயிருவேன், இந்த பக்கம் தானே, போயிருவேன். சரி போயிட்டு வாங்க. சரி எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க, நானும் போயிட்டு வரேன். பேபி தேங்க்யூ எங்க அப்பாவை கொண்டு போய் விடுறேன்னு கேட்டதுக்கு. இருக்கட்டும் பேபி, இதுல என்ன இருக்கு? இல்ல எங்க அப்பா மேல உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல, அதுக்காக தான். பேபி உங்க அப்பா எப்படி வேண்டான்னு சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். ஒரு தெரு தானே இருக்கு, அதனாலதான் கேட்டேன். இதுவே லாங்கா எங்கேயும் போறதா இருந்தாருன்னு வச்சுக்கோவேன், கேட்டிருக்கவே மாட்டேன். பேபி உங்களை ரெடியாத்தே? ரெடிடா போலாம். இந்த வாரந்தே ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வாரந்தே. வர வர சேட்டை ரொம்ப தான் கூடுது. விளையாட்டு பிள்ளைங்க. இந்த சின்ன மாடு இந்த பிள்ளைக்கு இங்க இருக்கிறதுல எதுவும் தயக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சேட்டையா பண்ணிக்கிட்டு தெரியுது அவகிட்ட. தெரியும் பாப்பா, அவங்க அண்ணனுக்கு தம்பி. சரிம்மா, கொல்லை பக்கம் பூட்டிட்டு வரேன். நீ ரூம் எல்லாம் பூட்டிட்டு கிளம்பு. அடுப்பெல்லாம் யாமா அமர்த்திடு. ஆமா அதை மட்டும்தான் என்ன அமர்த்தணும். இந்த அமர்த்திட்டு வரேன், நீ எல்லாத்தையும் எடுத்து வை. போ